no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. செங்கோட்டையன் ஏன் வந்து ரிபலா மாறணும், ஏன் வந்து கட்சியோடு நீக்கணும், அடிப்படை தொண்டர்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் உருவாக்காதா? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு யாருக்கு கெட்ட பேரு? எடப்பாடிக்கு. அதாவது எடப்பாடிக்கா செங்கோட்டையனுக்கா? எடப்பாடியை எதிர்த்து நாம் ஏதாவது செய்தா நாம ஊடகத்துக்கு வருவோம்னு புரிஞ்சுக்கிட்டாரான்னு நமக்கு தெரியாது. அவர் ஊடகத்துக்கு வருவதற்கு விரும்புகிறாரா, அல்லது அதிமுகவில் வருவதற்கு விரும்புகிறாரா, அல்லது அதிமுகவுக்கு தலைமை எடுக்க விரும்புகிறாரா, அவர் சொல்வது போல எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? செங்கோட்டையனே எடப்பாடி அவர்களை எதிர்க்கணும். பாஜகவுடன் தனக்கு தொடர்பு இல்லை அதிமுகவுக்கு என்று பிரிந்து சென்றது பழனிசாமி மக்களவை தேர்தலுக்கு முன்னால். ஆமா, அப்பொழுது பாஜகவுக்கு தலைவராக இருந்தவர் அண்ணாமலை, அவருக்கு தலைவராக இருப்பவர் பிதாமகனாக இருப்பவர் BL சந்தோஷ் என்ற அகில இந்திய பொதுச் செயலாளராக பாஜகவில் இருப்பவர். இந்த ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யாமல் செங்கோட்டையன் போயிருக்க முடியுமா? ஓகே சார். சார், குறிப்பாக இவங்க OPS, TTV, சசிகலா இவங்க 3 பேரும் அகாமடேட், அதாவது ADMKக்குள்ளே போயிட்டாங்கன்னா நாம எடப்பாடிக்கு வந்து இவங்க 3 பேரும் சேலஞ்ச் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் வந்து செங்கோட்டையன் செயல்படுகிறாரா? இல்லை, மறுபடி நீங்கள் எடப்பாடிக்கு சேலஞ்சாக இருப்பது, இவங்க 3 பேரும் வந்து வலுவாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பது, இந்த 3 தனிநபர்களை பற்றியே பேசுவது என்பதை தாண்டி அதிமுக தொண்டை என்ன பேசுகிறான்னா கட்சின்னு பேசுகிறான். பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியவில்லை என்றால் தங்களுக்கு சாதகமான வாக்கு வங்கியை அள்ளி கொண்டு செல்பவர்கள் யார்? ADMK தான், அதிமுக. அப்போ உண்மையாகவே அவர்கள் யாரை அழித்தால் பாஜக வளர முடியும்? அதிமுகவை அழித்தால் தான் வர முடியும். கூட்டணி வச்சு அதிமுகவை அழிக்க பார்க்கிறதா பாஜக? அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாஜக எடுக்க வேண்டும் என்றால் தங்களுடைய வாக்கு வங்கி தான் அதிமுகவிடம் இருக்கிறது என்று பாஜக மதிப்பீடு செய்யுமானால், கருதுமானால், அதிமுகவை அழித்தால் அந்த வாக்கு வங்கி தங்களிடம் வந்துவிடும். ஓகே சார். செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியது சரியா தவறா? இதுவரை மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விடுதலை. செங்கோட்டையனுக்கு OPS உடன், TTVயுடன், சசிகலாவுடன் செல்ல வேண்டுமே, அதற்கு இல்லாமல் அதிமுக கட்சியிலும் இருக்கிறோமே, வெளியேற்றப்படாமல் இருக்கிறோமே என்ற திகட்டல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருந்த செங்கோட்டையனுக்கு இது விடுதலை. ஓகே, எடப்பாடியை வந்து செங்கோட்டையன் இன்னும் தீவிரமாக எதிர்த்தாலும் இந்த கொங்கு சமுதாயம் செங்கோட்டையனை வந்து தள்ளி வச்சிருவாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? இதன் மூலமாக வச்சிருவாங்களா வச்சுட்டாங்களா என்பது அங்கே போய் விசாரிக்கணும். ஆதாநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? எப்போதும் சார், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நியூஸில் அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க சார். அது வந்து ஒரு பாசிட்டிவ் டோனில் முழுக்க இல்லை, முழுக்க நெகட்டிவ் டோனில் வந்து அதிமுகவுடைய பேர் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் பசும்பொன்னில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து TTV விஜயன், OPS, அதே போல் சசிகலா 3 பேரையும் பார்த்தாரு. அதற்கு அடுத்த மறுநாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட இருந்த அடிப்படை உறுப்பினர் பதவியை கூட பறிச்சிட்டாரு. ஸோ தொடர்ச்சியாக நெகட்டிவாக அதிமுக வந்து நியூஸ் அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் ஏன் வந்து ரிபலா மாறணும், ஏன் வந்து கட்சியோடு நீக்கணும், என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகவுக்குள்ள? இல்லை, இது எப்படி நெகட்டிவ் ஆகும்னு எனக்கு புரியல. என்னென்னா, அதிமுக எதிர்ப்பு அல்லது திமுக சார்பு சிந்தனையாளர்கள் மத்தியில் வந்து இது வந்து அதிமுகக்கு எதிரான நெகட்டிவ் செய்தி இல்லையா, பாதகமான செய்தி என்று அவர்கள் கருதலாம். ஆனால் பரந்துபட்ட மக்கள் மத்தியில் என்ன செய்தின்னு நமக்கு தெரியாது. ஓகே, செங்கோட்டையனுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ இது பாதகமான செய்தியா? நிச்சயமா சார், பாதகமான செய்தி தான். அப்படியா? அதிமுக வந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கிட்டாரு. இது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு பாதகமான செய்தி இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் அவர்கள். அதே போல் MGR காலத்துல இருந்து கட்சியில் இருக்காரு. அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அடிப்படை தொண்டர்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் உருவாக்காதா? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு. யாருக்கு கெட்ட பேரு? எடப்பாடிக்கு. அதாவது எடப்பாடிக்கா செங்கோட்டையனுக்கா? எடப்பாடிக்கு தான். ஏன்னா இப்போ செங்கோட்டையனை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க ஜெயலலிதா. ஆமா.
பொறுப்புகளில் இருந்து நீக்கினாங்க. ஆமா. இப்போ ஜெயலலிதா கெட்ட பேர் இருந்ததா, செங்கோட்டையன் கெட்ட பேர் இருந்ததா? அப்போ செங்கோட்டையனுக்கு கெட்ட பேர் சார். சரி சரி. அதற்கு பிறகு செங்கோட்டையன் வந்து ஷைன் பண்ணினாரா, ஒளிர் விட்டாரா எப்போமாவது? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது 2016 ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அவரையும் கொண்டு வந்து மீண்டும் என்ன புத்துயிர் கொடுத்தது என்பது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படி புத்துயிர் கொடுத்தும் கூட செங்கோட்டையன் புத்துயிர் பெற்றாரா? இல்லையா? அப்போ இதுதான் நாட்டு நடப்பில் வெளியே தெரியக்கூடிய செய்திகள். ஓகே, அதுதான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேள்விப்படக்கூடிய செய்திகள் ஒரு பக்கம், நான் பார்க்கக்கூடியது இன்னொரு பக்கமும் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஓகே. அப்போ அந்த இன்னொரு பக்கத்தில் ஜெயலலிதா காலத்தில் செல்வி ஜெயலலிதாவால் வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் அமைச்சரவையில் இருந்து, அப்போ செங்கோட்டையன் மேலே தான் தப்பு இருக்குது, அம்மா கண்டிச்சிட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க என்பதாக கருதப்பட்ட அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு புத்துயிர் கொடுத்தார் என்ற செய்தியே கூட வெளியே பரவலாக பேசப்பட்டதா? இல்லை. அதன் மூலம் செங்கோட்டையன் எடுத்த இலாக்காவை மிகச் சிறப்பாக கையாண்டார் என்று அவர் ப்ரமோட் ஆனாரா, முன் வந்தாரா? இல்லை. செங்கோட்டையனுடைய செய்தியே எப்பொழுது வெளியே வருது, விவாதம் வருது, எப்பொழுது அவருடைய செய்தியே ஊடகங்களில் வருது என்றால் என்ன, அந்த அத்திக்கடவு அவிநாசி விவசாய சங்கத்தினுடைய பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தும் பொழுதுதான் செங்கோட்டையன் அதற்கு வரவில்லை என்பதற்கு. இல்லை, வந்தார் சார். வந்துட்டு அங்கே வந்து அம்மா படமும் எம்ஜிஆர் படமும் இல்லை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு. அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணல. அப்போத்துல இருந்தா செங்கோட்டையனுடைய செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள்ல அடிபடுது இல்லையா? அப்போ செங்கோட்டையனுடைய நெகட்டிவ் அப்ரோச் என்பதன் மூலம் ஊடகத்துக்கு வந்தார். ஆமா. அவருடைய பாசிட்டிவ் பங்களிப்பு என்பதன் மூலம் அவர் ஊடகத்திற்கு வரல ஜெயலலிதா இறக்கிவிட்ட பிறகு. அதனால அவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, எடப்பாடியை எதிர்த்து நாம் ஏதாவது செய்தா நாம ஊடகத்துக்கு வருவோம்னு புரிஞ்சுக்கிட்டாரான்னு நமக்கு தெரியாது. அவர் ஊடகத்துக்கு வருவதற்கு விரும்புகிறாரா, அல்லது அதிமுகவில் வருவதற்கு விரும்புகிறாரா, அல்லது அதிமுகவுக்கு தலைமை எடுக்க விரும்புகிறாரா, அவர் சொல்லுவது போல எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? ஓகே, இத்தனை கேள்வி இருக்கு. செங்கோட்டையனுக்கு என்ன சார் அஜெண்டா? எதுக்கு வந்து எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்காரு? குறிப்பாக செங்கோட்டையனை யார் இயக்குறாங்க? யாரும் யாரையும் இயக்க முடியாதுங்க. செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் எடப்பாடி எதிர்த்து அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழா என்று விவசாய சங்கம் நடத்தும் பொழுது அந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர் யார், அந்த விவசாய சங்கத்தினுடைய செயற்குழு யார் என்று கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா அதில் அதிமுக காரங்க இல்லை. புரியுதுங்களா? எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைப்பதற்கான அதிமுக காரங்க இல்லை. சரியா? அதில் பிஜேபியினுடைய விவசாய அணி தலைவர் தான் அதுக்கு தலைமை தாங்கிறார். அப்பொழுது பிஜேபியுடன் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று பழனிசாமி பிரிந்திருந்த நேரம். ஆமாம். செயற்குழு உறுப்பினர்களில் நிறைய பேர் காங்கிரஸ்காரங்க, போய் விசாரித்து பாருங்கள். அப்போ அவர்கள் வந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இந்த விவரங்கள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். செங்கோட்டையன் இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டு வெளியேறியிருக்கிறார். அப்போது அதை பற்றி அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக ஒரு எடப்பாடி என்ற தொகுதியிலிருந்து, கிராமத்தில் இருந்து, சிலுவம்பாளையம் அந்த வட்டாரத்தில் இருந்து நீங்கள் வந்து ஈரோடு வர முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அவிநாசி வர பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்திற்கு இந்த திட்டம் பெரிய அளவுக்கு பயனுள்ளது என்பதாகவும், கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயம் செய்பவர்கள், சிறு விவசாயிகள், நடுநிலை விவசாயிகள், பணக்கார விவசாயிகள், பண்ணையார் விவசாயிகள் எல்லாரும் கடுமையாக உழைக்கிறவங்க வச்சுக்கிடுங்க அந்த சமூகத்தை பொறுத்தவரை. புரியுதுங்களா? அப்படி உள்ளவர்கள் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி என்ற தனி மனிதனை அதிமுக தலைமை எடுத்தார் என்பதற்காக அல்ல, பாராட்டி புகழ்ந்து நமக்காக நல்லது செஞ்சிருக்கிறாரு, நீர் போக்குவரத்துக்கு, அதன் மூலம் விவசாயம் செழிக்க வைத்திருக்கிறாருன்னு பாராட்டினார்கள் என்பதனால்தான் பாஜகவை சேர்ந்த, காங்கிரஸை சேர்ந்த விவசாயிகள் எல்லாம், விவசாய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க.
கட்சி தாண்டிய பாராட்டு விழாங்க, சமூகம் சார்ந்த பாராட்டு விழாவாகவும் மாறும். ஏன்னா அங்கே வந்து விவசாயம் யார் கையில் இருக்கு என்பதை ஒட்டி. அதனால் அதில் ஏதோ காரணத்தை சொல்லி பிரிந்து போன செங்கோட்டையன் அது உண்மை காரணம் அல்ல என்பது தெரிஞ்சு போச்சு. என்னதான் சார் உண்மை காரணம்? செங்கோட்டையனே எடப்பாடி அவர்களை எதிர்க்கணும், பாஜகவுடன் தனக்கு தொடர்பு இல்லை அதிமுகவுக்கு என்று பிரிந்து சென்றது பழனிசாமி மக்களவை தேர்தலுக்கு முன்னால். ஆமாம். அப்பொழுது பாஜகவுக்கு தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. ஆமாம். அவர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசிக்கொண்டிருந்தார் என்பதும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணி அண்ணாவை விமர்சனம் பண்ணி கூட பேசினார் என்பதும் ஒரு காரணமாக எடப்பாடி பக்கமெல்லாம் சொல்லப்பட்டது. ஆமாம், அவருக்கு எதிராக சொல்லப்பட்டதுன்னு தான் சொல்றேன். ஆனால் கொங்கு சமூகத்திற்குள் திமுக எதிர்ப்பில் சத்தம் போட்டு பேசுகிற ஒரு இளம் துடிப்பானவர் என்பதனால் அண்ணாமலை ஐபிஎஸ் பிரபலமானார், இளைஞர்கள் மத்தியிலும் செல்வாக்கு பெற்றார். அப்போ எடப்பாடிக்கு அந்த சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைமை பிம்பம் என்பதை உடைப்பவர் அண்ணாமலை என்பதாக நாடறிந்தது. அப்போ அந்த அண்ணாமலையினுடைய தொடர்பில் செங்கோட்டையன் செயல்பட்டாரா அன்றைக்கு பாராட்டு விழாவிலிருந்து வெளியே வந்தது என்பது நமக்கு தெரியாது. ஓகே, அதெல்லாம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு எடப்பாடி எதிர்த்த விமர்சனங்களுடன் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் செங்கோட்டையன். நிர்மலா சீதாராமனையும் சேர்த்து பார்க்குறார். எப்போ? அதாவது அண்ணாமலையை மாற்றி எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படி நயினார் நாகேந்திரன் தலைமையாக கொண்டு வரப்பட்டார் என்று வந்த பிறகு அமித்ஷாவும் என்ன பழனிசாமியும் சேர்ந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒன்றாக வந்து பேட்டி கொடுத்த பிற்பாடு அமித்ஷாவால் வரவழைக்கப்பட்டு செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வர்றார். எஸ். அப்போ இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு அண்ணாமலை தனித்து செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை, அவருக்கு தலைவராக இருப்பவர், பிதாமகனாக இருப்பவர் பிஎல் சந்தோஷ் என்ற அகில இந்திய பொதுச் செயலாளராக பாஜகவில் இருப்பவர் டெல்லியில். புரியுதுங்களா? இந்த ஏற்பாட்டாளர்களெல்லாம் ஏற்பாடு செய்யாமல் செங்கோட்டையன் போயிருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அப்போ இவர்களெல்லாம் முன்கூட்டியே செங்கோட்டையனை என்ன தொடர்பு கொண்டு வழிகாட்டல் கொடுத்து கையாண்டு கொண்டு எடப்பாடிக்கு எதிராக நிறுத்தாமல் எடப்பாடிக்கு எதிராக அங்கே பொருத்தமில்லாத ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறி இருக்க முடியுமா செங்கோட்டையன்? இத்தனையும் ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது தான். ஓகே சார், இந்த அண்ணாமலை தான் செங்கோட்டையனை ஏற்கிறாரு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அண்ணாமலை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை வாங்கி கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. எஸ் சார், அதாவது இந்த நீங்கள் வந்து கடந்த கால வரலாறு கடந்த கால இஷ்யூவை வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. செங்கோட்டையனை அண்ணாமலை இயக்கி இருக்கலாம்னு ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஆனாலும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி ஒன்றுபடணும், பிரிந்து போனவர்கள் உள்ளே வந்தாதான் நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார்ல. இது அதிமுக நலன் சார்ந்து தானே இந்த இஷ்யூவை வைக்கிறாரு அப்படின்னு தான் வெளியே தெரியும். எப்படி இதுல பாஜகவுடைய ஹேண்ட் இருக்கும்னு ஒரு கேள்வியா நம்மளால வைக்க முடியாது. எப்படி பாஜகவை எப்பொழுதுமே விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கேசி பழனிசாமி என்ற முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பிய செங்கோட்டையன் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் சேர்த்து கொண்டாரா? இல்லை சார். அவரும் கொங்கு சமூகத்திலிருந்து வர்றார். ஆமாம். இவர் இருக்கக்கூடிய அதே இடத்துல இவராது கோபிச்செட்டிப்பாளையம், அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவருடைய சொந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பறந்து விரிந்து இன்றைக்கு வந்திருக்கிற துணை குடியரசுத் தலைவர் வரும். இங்கே உள்ளவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவரை ஒருங்கிணைப்பில் சேர்க்கலை. ஆமாம், கேசிபியை சேர்க்கலை. அதே போல் புகழேந்தியை சொல்லலை. ஆமாம், அவர் தான் பெங்களூரில் இருந்து அம்மாவுக்கு உதவி செய்தார் என்ன சிறைக்கு செல்லும் பொழுது என்றெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. பிறகு விகே சசிகலாவுக்கு உதவி செய்தார் என்பதாகவும் அறியப்பட்டது. அவரை சேர்க்கலை. ஜேசிடி பிரபாகரன் என்று வில்லிவாக்கத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர் இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து பிரபலமான என்ன இருந்தவரை ஒருங்கிணைப்பு என்பதில் சொல்லலை. அவர் தான் ஓபிஎஸ் டீமில் இருக்கார்ல சார். ஜேசிடி பிரபாகர் தான் இருந்தார். ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி எல்லாம் ஓபிஎஸ் அணியில் இருந்து அஇஅதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஓபிஎஸ் தலைமையில் இருந்த அணியில் இருந்து வெளியேறி ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்று தனியாக போய்விட்டாங்கன்னு நினைவிருக்கா? அப்போ அவர்களை எல்லாம் சொல்லலை.
பாஜகவுடன் சேர்ந்து மக்களவை தேர்தலில் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் நேரத்தில் பாராளுமன்ற மக்களவை தேர்தல் தொகுதி வாங்கி ராமநாதபுரத்திலும் தேனியிலும் நின்றவர்கள் இருக்காங்களே வேட்பாளர்கள், அவர்கள் இருவரை மட்டும் சொல்றார். OPS, TTV அண்ட் சசிகலா. சசிகலாவை சொல்லாமல்லாம் முக்குலத்தோர் வாக்குகளில் தங்களுக்கு வரும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால சொல்றாங்க. ஓகே சார். சார் குறிப்பா இவங்க OPS, TTV, சசிகலா இவங்க 3 பேரும் அகாமடேட், அதாவது ADMK-க்குள்ள போயிட்டாங்கன்னா நாம எடப்பாடிக்கு இவங்க 3 பேரும் சேலஞ்ச் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் செங்கோட்டையன் செயல்படுகிறாரா? இல்லை, மறுபடி நீங்கள் எடப்பாடிக்கு சேலஞ்சாக இருப்பது, இவங்க 3 பேரும் வலுவாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பது, இந்த 3 தனிநபர்களை பற்றியே பேசுவது என்பதை தாண்டி அதிமுக தொண்டை என்ன பேசுகிறான்னா கட்சின்னு பேசுகிறான். அவன் கட்சின்னு பார்ப்பது தலைமையகத்தை என்ன ஔவை சண்முகம் சாலையில் பார்க்குறான். அவன் கட்சின்னு பார்ப்பது சின்னத்தை இரட்டை இலைன்னு பார்க்குறான். ஆமாம். அவன் கட்சின்னு பார்ப்பது நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் போய் முட்டி மோதி டிடிவி தினகரன் ஒரு பக்கமும், பிறகு அவர் அமமுகவை போன பிறகு OPS ஒரு புறமும், புகழேந்தி இன்னொரு புறமும், KC பழனிசாமி ஒரு புறமும், சசிகலா ஒரு புறமும் போட்ட வழக்குகளுடைய தீர்ப்புகளெல்லாம் இதுவரை எடப்பாடி பழனிசாமிக்கு கிரீடம் ஏற்பாடு பண்ணிவிட்டது என்பதை பார்க்குறான். ஓகே, இதைத்தான் அவன் கட்சியாக பார்க்குறான். வெளியில் இருக்கிற நாம தான் எல்லோரும் கட்சி தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லும் பொழுது ஈவேக்கு சம்பத்தை சேர்த்து சொல்கிறோமா? இல்லை. பொதுக்குழுவிலிருந்து விரட்டப்பட்ட SS ராஜேந்திரனை சேர்த்து சொல்கிறோமா? இல்லை. வெளியே போன வைகோவை பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள், திமுகவை ஒன்று சேர்க்கணும் சொல்கிறோமா? அவங்க எல்லாரும் வெளியே போயிட்டு இன்னொரு கட்சி ஐக்கியமாயிட்டாங்க சார். அமமுக வெளியே போய் இன்னொரு கட்சியாக தன்னை உருவாக்கவில்லையா? ஆயிடுச்சு. அங்கே மட்டும் சேர்த்து சொல்கிறோமே அதிமுகவில். அப்போ நமக்கும் சார்பு சிந்தனை இருக்கா? திமுகவை குறைகள் சொல்லக்கூடாது, அதிமுகவை மட்டும் சொல்லுவோம், கொதறுவோம் என்ற சிந்தனை போக்கு நமக்குள் இருக்கிறதா? அது சாதாரண சிந்தனை போக்கா, அசாதாரணமானதா? இதுதான் கேள்வி. ஓகே சார். எதுக்கு சார் எடப்பாடிக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஓகே, அதிமுக நமக்கு ஒரு சவால் விடும் சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறாங்க. அதற்கு தகுந்தாற் போல் வாய்ப்பாக செல்வி ஜெயலலிதா மறைவும் நடந்தது. அதற்கு பிறகும் அப்படி ஒன்று அதிமுகவினுடைய அடித்தளத்தை தக்க வைத்து கொண்டு ஒரு தலைமை வந்துவிடக்கூடாது, ஒற்றை தலைமை என்று நினைக்கிறாங்க. ஓகே, இதில் ஏன் திமுக அப்படி நினைக்கல அப்படின்னு கேட்கணும் நீங்கள். திமுக உண்மையோ பொய்யோ, நடைமுறையில் செய்கிறார்களோ இல்லையோ, பாஜக சொல்லக்கூடிய கருத்துக்களை எதிர்த்த கருத்துக்களை பேசிக்கொண்டிருப்பவர்கள். நான் பேசிக்கொண்டிருப்பவர்கள் தான் சொல்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் பாஜக சொல்லக்கூடிய அடிப்படை கருத்துக்கள், ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் இவற்றிலெல்லாம் முரண்பட்டோ பகையாகவோ எதிராகவோ போட்டியாகவோ சொல்லாதவர்கள். ஆமாம். அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியவில்லை என்றால் தங்களுக்கு சாதகமான வாக்கு வங்கியை அள்ளி கொண்டு செல்பவர்கள் யார்? ADMK தான், அதிமுக. அப்போ உண்மையாகவே அவர்கள் யாரை அழித்தால் பாஜக வளர முடியும்? அதிமுகவை அழித்தால் தான் வர முடியும். ஸோ அதாவது திருதராஷ்டிர ஆலிங்கனம் கூட்டணி வச்சு அதிமுகவை அழிக்க பார்க்கிறதா பாஜக? கூட்டணி வச்சோ வைக்காமலோ போட்டி எதிராக அண்ணாமலை மூலமாக உள்ள பானத்தை தொடுத்தோ அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாஜக எடுக்க வேண்டும் என்றால் தங்களுடைய வாக்கு வங்கி தான் அதிமுகவிடம் இருக்கிறது என்று பாஜக மதிப்பீடு செய்யுமானால், கருதுமானால், அதிமுகவை அழித்தால் அந்த வாக்கு வங்கி தங்களிடம் வந்துவிடும். ஆன்மீக சிந்தனையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக அரசியல் என்று ஒருவரை பேச வச்சாங்களா? ஆமாம். அது மாதிரி உள்ள அரசியலில் தாங்கள் மட்டும் தக்க வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது பெரியார் கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள், ஆன்மீக அரசியல் அல்லாத கருத்துக்கள் என்று பேசிக்கொண்டிருப்பவர்களை என்ன எதிர்கொள்ள முடியும் என்று பாஜக நினைத்தால் அதுதானே சித்தாந்த ரீதியாக சரி. அதனால் அதிமுகவை எதிர்த்து ஒற்றை தலைமை அதை கட்டுப்படுத்தி வைத்து விடக்கூடாது அதிமுக வாக்கு வங்கி என்று நினைப்பது தானே பாஜகவினுடைய
அடிப்படையான தேவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய. ஓகே சார், இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாம இல்ல, ஏன் சார் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு? அது என்ன நிர்பந்தம் என்பது அவங்கள்ட்ட கேட்கணும். தொடர்ந்து இருக்க போறாரா கூட்டணியில் என்பது என்ன நாளையே பார்க்கணும். அது விவாதம் அல்ல. ஓகே, புரியுதுங்களா? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தொடராமலும் போகலாம்ங்கிற ஒரு இக்கண்ணா வச்சு சொல்றீங்களா? தியாகராய நகர்ல குமாரவேல்னு இருந்தார், பாஜகவினுடைய தலைவர். அவர் பாஜகவினுடைய மாநில செயற்குழுவில் முக்கியமானவர். அவர் வெளிப்படையாகவே காட்சி ஊடகத்தில் சொன்னார், எங்களுடைய வாக்குகள் தான் ஜெயலலிதாவிடம் இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக அவர் மட்டும்தான் சொன்னார். இது வரலாற்று நிகழ்வு, நினைவுபடுத்தி பார்க்கணும். ஓகே சார், எடப்பாடி இந்த ஒற்றை தலைமைங்கிறத பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக அதிமுகவால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் செங்கோட்டையை நாம் எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் பாஜகவால் அனுப்பப்பட்ட ஏஜென்ட் தான் செங்கோட்டை நாம் எடுத்துக்கலாமா? யாரையும் அரசியல்வாதிகளை, அரசியல் தலைவர்களை ஏஜென்ட் கீஜென்ட்னு சொல்வது பிழை. சரி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒத்த சிந்தனை என்பது இருக்கலாம், தப்பு கிடையாது. பாஜக என்ற கட்சிக்கு ஒரு சில கொள்கை இருக்கு, அது இந்திய துணைக்கண்டத்திற்கு பொருத்தமில்லாத கொள்கை என்று நாம் நினைக்கலாம். அது பிற்போக்கான கொள்கை என்று நாம் மதிப்பீடு செய்யலாம். அது வலதுசாரி தன்மை உள்ளது என்று நாம் விளக்கலாம். அது மக்கள் விரோதமானது என்று சொல்லலாம். அதே கருத்துக்களை, அதே கொள்கைகளை, அதே சிந்தனைகளை இன்னொருவர், ஒரு செங்கோட்டையனோ ஒரு ஓபிஎஸ்ஓ ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னால் ஏற்றுக்கொண்டார்கள் என்று தான் நாம் சொல்லணும். சரி, யாருக்கும் யாரும் ஏஜெண்ட் கிடையாது. சரி, அவரவர்கள் அளவுக்கு உள்ள அரசியல் தலைவர்கள். ஆனால் கணக்கு வழக்கில் பார்த்தா யார் யார் என்ன சிந்தனைக்கு வருகிறார்கள், யார் யார் எந்த சிந்தனையில் நிற்கிறார்கள், எந்த சிந்தனை இன்னொருத்தர் கையில் இருந்தால் தன்னுடைய சிந்தனை என தனக்கு வராமல் இருக்கும், அதனால் போட்டி இயல்பாகவும் இயற்கையாகவும் வரும் என்பதை புரிந்து கொள்வதுதான் நம்ம வேலை. ஓகே சார், செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியது சரியா தவறா? கட்சியில் இருந்து, அதிமுகவிலிருந்து எடப்பாடி செங்கோட்டையனை நீக்கியதில் இதுவரை மெல்லவும் முழுங்கவும் முடியாமல் செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விடுதலை. செங்கோட்டையனுக்கு நாம் ஓபிஎஸ்ஸுடன், டிடிவியுடன், சசிகலாவுடன் செல்ல வேண்டுமே, பாஜக அண்ணாமலை போட்டு கொடுத்த வழி பாதையில் நாம் செல்ல வேண்டுமே, அதற்கு இல்லாமல் அதிமுக கட்சியிலும் இருக்கிறோமே, வெளியேற்றப்படாமல் இருக்கிறோமே, ஆனால் எடப்பாடியினுடைய சிந்தனை ஏற்க முடியவில்லையே, நம்முடைய சிந்தனை போக்க அவர்களுடன் ஒன்று கூடுதே என்ற திகட்டல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருந்த செங்கோட்டையனுக்கு இது விடுதலை. ரெண்டு பேருக்குமே விடுதலைன்னு சொல்ல வரீங்க சார். குறிப்பாக செங்கோட்டையன் நீக்கம் இந்த கொங்கு சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா சார்? ஏற்படுத்துமா? கொங்கு சமுதாயத்தில் நான் கேள்விப்பட்ட அளவு உள்ள முதலாளிகள், பெரும் பண்ணையார்கள், பணக்கார விவசாயிகள், அவர்களுடைய ஆதீன கர்த்தாக்கள் ஓகே அந்த சமூகத்தில் இருக்காங்க. எல்லோருமே எடப்பாடியை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவரை எதிர்த்து ஏதாவது செய்தால் விடமாட்டோம் என்று செங்கோட்டையனிடம் கடுமையாக சொன்னதாகத்தான் நான் கேள்விப்படுறேன். ஓ, அதாவது கொங்கு சமுதாயம் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க நாம் எடுத்துக்கலாமா சார்? நாங்கள் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர் சுப்பராயன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் நம்ம சமூகத்தில் இருந்து. அதற்கு பிறகு சரியோ தப்போ, நல்லவரா கெட்டவரான்னு பார்க்காம இந்த சமூகத்தில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடிக்கு, அதனால் அவர் பின்னால் நிற்க வேண்டும் என்று கருதுவதாக நான் கேள்விப்படுறேன். ஓகே, எடப்பாடியை செங்கோட்டையன் இன்னும் தீவிரமாக எதிர்த்தாலும் இந்த கொங்கு சமுதாயம் செங்கோட்டையனை தள்ளி வச்சிருவாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? இதன் மூலமாக வச்சிருவாங்களா வச்சுட்டாங்களா என்பது அங்கே போய் விசாரிக்கணும். ஓகே சார். சார் அப்படியே திமுக கூட்டணி நோக்கி வரலாம் சார். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள பல்வேறு சிக்கல்கள், சர்ச்சைகள் இருப்பதாக லாஸ்ட் இன்டர்வியூல நாமளே பேசியிருந்தோம். காங்கிரஸ் விஜய் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்கிற டோன்ல நீங்க பேசியிருந்தீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி உள்ள இருப்பதன் காரணமாக தான் சிறுபான்மையினர் மக்கள், அதே போல தலித் மக்கள் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணிக்குள்ள தக்க வைக்கணும்னா ஸ்டாலின் என்ன சார் பண்ணணும்? முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் சொன்னது போல, சரியாக சொன்னது போல, தனியாக நின்றால் எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கும் என்று பார்த்தா சிறுத்துத்தான் இருக்கும். ஆமாம், அவங்க 11 விழுக்காடுன்னு சொன்னாலும் குறைவாக இருக்கும்னு மற்றவங்க சொல்லலாம்.
ஆனால் சில கட்சிகள் வந்து தாங்கள் வாக்குகள் பெறுவதை விட தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன்னா வெற்றிக்கான வாக்குகளா என்று மக்கள் யோசிப்பான். தாங்கள் கிரியாவுக்கியாக கேட்டலிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது தான் எந்த மாற்றத்தையும் பெறாமல் ஒரு சக்தி இன்னொரு பிரிதொரு சக்தியை அது செயல்பட வைப்பதற்காக தூண்ட முடியும் என்றால் அதை கிரியாவுக்கி என்று அழைப்பாங்க. தான் எந்த மாற்றத்தையும் பெறாமல் பிரிதொரு பொருளின் மீது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு செல்வாக்கு செலுத்துவதற்கு உள்ள ஒரு சக்தியை கிரியாவுக்கி என்று அழைப்பாங்க, கேட்டலிஸ்ட். அப்படி ஒரு கிரியாவுக்கி பங்கை காங்கிரஸ் வகுக்க முடியும். எப்படியெல்லாம்? திராவிட கட்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய திமுக, அதிமுக தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள். ஆமாம். தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு ஓகே இந்த மாநில கட்சிகள் தேவை என்ற மனோபாவம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், வாக்காளர் மத்தியில் இருக்கும் காரணத்தினால்தான் திமுக அல்லது அதிமுக, அதிமுக அல்லது திமுக என்பதாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ தேசிய கட்சிகள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய அகில இந்திய கட்சிகள் தனிமைப்பட்டு நிற்குது. சரி, இப்படி சூழல்ல இல்லை, இவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை, தேசிய கட்சிகள் என்ற அகில இந்திய கட்சிகளுடன் சென்றால்தான் தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பலன்களையும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மூலம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தமிழ்நாடு ஏற்க முடியும் என்று கருதுவோரும் சிந்திப்போரும் தமிழ்நாட்டில் உண்டு. அதனால அப்படிப்பட்டவர்கள் பிஜேபியோ பாஜகவோ காங்கிரஸோ ஒரு கட்சியுடன் சேர்ந்திருந்தால் அந்த தேசிய கட்சி என்ற புரிதல்ல தானே கிரியாவுக்கி போல அவர்கள் செயல்பட்டு அவர்களுடைய வாக்குகளை பெற்று தருவாங்க. இது தவிர அகில இந்திய ரீதியில் பாஜக என்று புதிய ஃபேக்டர் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கே வந்த பிற்பாடு வாஜ்பாய் காலத்தில் இருந்தே எடுத்துக்கொள்ளலாம், குறிப்பாக 2014 மோடி காலத்திலிருந்து குறிப்பாக சொல்லலாம். அப்போ அதன் மூலம் ஒரு பாஜக இந்துத்துவா சக்திகள், வலதுசாரி சக்திகள் வருதே, அதை எதிர்க்க வேண்டுமே என்று நினைப்பவர்களெல்லாம் குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களான, சிறுபான்மை மதங்களான இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவர்களும் மக்களும் கிறித்துவ நம்பிக்கை உள்ள மக்களும் தங்களுடைய வாக்குகளை அந்த பாஜகவுக்கு எதிராக போட வேண்டும் என்ற கருத்தில் இருக்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது அதற்கும் உறுதியாக அகில இந்திய அளவில் உள்ள பாஜகவுக்கு எதிராக அகில இந்திய அளவில் வந்து யார் வர வேண்டும், யார் வர முடியும், யார் வர வாய்ப்பிருக்கிறது, யார் வந்திருக்கிறார்கள் என்பதாக பார்த்தால் காங்கிரஸ் கட்சி. அப்போ காங்கிரஸ் கட்சி என்பது எந்த பக்கம் நிற்கிறதோ அது கிரியாவுக்கி என்ற பங்களிப்பில் அந்த சிறுபான்மை மத நம்பிக்கையுள்ள முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெற முடியும் காங்கிரஸ் கட்சி இருக்கும் இடத்திற்கு என்பதாகவும் ஒரு கருத்து இருக்கு. ஆமாம், அந்த கருத்து உண்மையா பொய்யா என்பது நடைமுறையில் ஒவ்வொரு தேர்தலும் சோதிக்கப்படும். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடனேயே இருந்திருக்கிறது அந்த கருத்து உள்ள காங்கிரஸ் என்ற கிரியாவுக்கியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஈர்ப்பான வாக்குகள். சரிதானா? அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் மீதான வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள், சிறுபான்மை மத நம்பிக்கையுள்ளவர்கள் வாக்குகள், இவை இடதுசாரி வாக்குகள், இவை எல்லாம் வெற்றி வாய்ப்பு உள்ள காங்கிரஸ் கட்சி கிரியாவுக்கியாக கொண்ட கூட்டணிக்கு செல்லும் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மதிப்பீடு. எஸ். அப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் கண்ணுக்கு தெரியாமல் ஈர்க்கப்படக்கூடிய இந்த வாக்குகள் கட்சி சார்பற்று இருக்கும் வாக்குகள். திமுகக்கு இவ்வளோ வாக்கு இருக்குங்க, வாக்கு விழுக்காடு, அதிமுக இவ்வளோ வாக்கு விழுக்காடு இருக்குங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் பெரிய கட்சிகளை. காங்கிரஸிற்கு கட்சி சார்பற்ற வாக்குகளில் இப்படிப்பட்ட வாக்குகள் எல்லாம் அது இருக்கும் கூட்டணிக்கு ஈர்க்கப்படும் என்பது இங்குள்ள மதிப்பீடு. ஆமாம், அந்த மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி நம்முடன் இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது. அப்போ நேரடியாக உருவமாக அப்படியே இத்தனை வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு, நம்மோடு சேர்ந்தால் அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், மாறிவிடும் என்று பார்க்காமல் காங்கிரஸ் கட்சி ஒரு கிரியாவுக்கி பங்கை செலுத்தினால் நமக்கு வாக்குகள் இந்த வட்டாரங்களில் இருந்தெல்லாம் வரும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நம்புகிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆமாம். அதற்கு வினை வந்து விட்டதா
என்பதுதான் விஜய் என்ற ஒரு தலைமையிலான ஒரு கட்சி வந்த பிறகு கேரளாவை காரணமாக்கி காங்கிரஸுக்குள் பேசத் தொடங்கி அது மேலிருந்து கூட ஆம் அப்படித்தான் என்ற ஒரு உறுதிப்பாட்டுக்கு, ஒரு கருத்துக்கு, ஒரு செல்வாக்கு செலுத்த வந்துவிட்டார்கள் என்று வருகின்ற செய்தி. ஆமாம், அதை ஒட்டி தான் திமுக தலைமைக்கு ஐயஹோ உள்ளதும் போச்சா நொல்ல கண்ணுவாக என்பதாக கருத வாய்ப்பு இருக்கு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை எப்படியும் தன் கூட்டணி விட்டு விடக்கூடாது, தக்க வைக்கணும்னு போராடுறாங்க. ஏன்னா இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ அல்லது இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் கட்சி என்ற கிரியாவோக்கி கட்சி கூட இருந்தால்தான் உறுதிபட நிற்க முடியும். ஆமாம் இல்லையா? திமுக கூட்டணியில். அதனால் முழு கூட்டணி தன்னுடன் உறுதிபட நின்றால்தான் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்பதை கடந்த 3 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றிகரமாக நிரூபித்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்போ மீண்டும் எம்கே ஸ்டாலினை பொறுத்தவரை, அவருடைய தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாம் பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸ் ஆதரவு, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி போல அவருடைய சிந்தனையும் நம்முடன் கூட்டணி இருக்க வேண்டும் என்பதை எப்படியாவது இணங்க வைக்க வேண்டும், கன்வின்ஸ் பண்ண வேண்டும் என்பதாகத்தான் நினைக்கிறார், முயற்சி எடுக்கிறார். என்ன சார் ஸ்டாலின் என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஓகே, என்ன முயற்சி எப்படி எடுக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஓகே சார், என்ன பண்ணணும்னு தான் நான் கேட்குறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பொழுது தமிழ்நாட்டில் பிரபலமாக இருப்பது விஜய் ஃபேக்டர். விஜய் தலைமையிலான தாவேகா வந்த பிறகு எதற்காக காங்கிரஸ் கட்சி ஈர்க்கப்படுகிறது? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்கிறார். அதிகமான எண்ணிக்கையை விஜய் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு கொடுப்பார்கள் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்த என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமாம், இதை ஒட்டித்தான் 125 தொகுதிகளில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை தேர்வு செய்யுங்கள், உள்ளுக்கு நம்ம எவ்வளோ நாள் நின்றுக்கலாம் என்று அவங்களுடைய இன்சார்ஜ் கிறிஷ் சொன்னதும், இதை ஒட்டித்தான் நாம் 25 சீட்டு மட்டும் வாங்கிட்டு இருக்கோம், 50 சீட்டு கேட்போம் என்று காங்கிரஸ் கட்சியில் என்ன பேசியதும், இதை ஒட்டித்தான் நாங்கள் 110 அந்த காலத்தில் நின்றோமே, இப்பொழுது வெறும் 25 தானே வாங்கிறோமே என்று முன்னாள் தலைவர் KS அழகிரி வெளியே போய் நேர்காணல் கொடுப்பதும் நடக்குது. அப்பொழுது இதை ஒட்டித்தான் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் எங்களிடம் வந்தால் உங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் தருகிறோம், சென்ற முறை போல இல்லை 25க்கு 50 40 தருகிறோம் என்று சொல்லுவதோ, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை கலைஞர் கேட்டதாக சொல்லப்படுகிறதே 2006இல், இப்பொழுது நாங்கள் தருகிறோம் என்று சொன்னால் பாதி அவர்களை புரிய வைக்க முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும், இணங்க வைக்க முடியும். ஓகே. அடுத்து காங்கிரஸ் கட்சி அகில இந்திய ரீதியில் இருப்பதனால் அவர்களுக்கு போட்டி என்பது எதிரானது என்பது பாஜக தான் என்பதனால், ஒன்றிய ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது மோடி அரசு தான் என்பதனால் அவர்களுடைய கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றுகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல கல்வியாளர்கள் மத்தியிலெல்லாம். அப்படியே தேசிய கல்விக் கொள்கையினுடைய தனியார் மயமாக்கல், தனியாருக்கு கல்விகளை வியாபாரமாக்குதல் என்பதை விட்டுவிடுவது, இந்த தன்மைகளை எல்லாம் எதிர்த்து நாங்கள் நிற்போம் என்று அறிவித்து தனியார் மயமாக்கலுக்கு ஆதரவான தங்களுடைய மாநில கல்விக் கொள்கையை மாற்றியமைத்து, இடதுசாரிகள் சொல்வது போல, பேராசிரியர் ஜவஹர்நேசன் சொன்னது போல உள்ள கருத்துக்களை அப்படியே ஏற்கிறோம் என்று திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குமானால், காங்கிரஸ் கட்சியை, காங்கிரஸ் தலைமையை, ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு அதுவும் ஒரு துருப்புச்சீட்டாக இருக்கும். ஓகே. அதே போல செயல்பாட்டில் பாஜகவினுடைய, RSSனுடைய செயல்பாடுகளை எல்லாம் எதிர்த்து பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் மத்தியில் மாறி மாறி ஆடாமல், சமரசம் செய்து கொள்ளாமல், அண்ணாயிசம் போல கேபிட்டலிசமும் சோசியலிசமும் சேர்ந்தது தான் அண்ணாயிசம் என்ற கொள்கையை மறைமுகமாக சொல்லாமல் இருந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டில் செய்யுமானால், ராகுல் காந்தியை மேலும் புரிய வைப்பதற்கும் இணங்க வைப்பதற்கும், காங்கிரஸை வெளியே செல்லாமல் திமுகவுக்குள் தக்க வைப்பதற்கும் முடியும்.
இத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் செய்யும் பொழுது அவர் விரும்பக்கூடிய காங்கிரஸ் கட்சியை, ஒரு கிரியாவுக்கி கட்சியை தன்னுடைய கூட்டணியில் தக்க வைக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை கூட விரும்புகிறார் என்பதை அவரும் தன்னுடைய நேர்காணல்களின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய அவாவாக இருக்கிறது. இதுதான் நாம் திமுக தலைமையிலிருந்து, தளபதி மு.க. ஸ்டாலினிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. நடக்குமா நடக்காதா என்பதை தீர்மானிக்க வேண்டியது திமுக தலைமை. ஓகே சார், அதாவது அதிக சீட்டு ப்ளஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸுக்கு கொடுத்தாங்கன்னா திமுக கூட்டணி உடையாதுன்னு சொல்ல வரீங்க. குறிப்பாக செங்கோட்டையில் ஆரம்பித்து திமுக கூட்டணி வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.